விஜயலட்சுமி பிரச்சனை, சீமான் பிரச்சனை. திமுக திட்டமிட்டு ஒரு சதி செய்யுது, பழி வாங்கிட்டு இருக்குது. சீமான வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? என்னை திட்டமிட்டு அந்த அம்மாவை வச்சு, எந்த அம்மாவை? விஜயலட்சுமி. அந்த அம்மாவை வச்சு என்ன பழி வாங்குறாங்க. சனாதனவாதிகளை விட கொடூரமாக பாலியல் குற்றவாளி போல பெரியாரை நிறுத்தினது யாரு? நீதானே. இலை மலர்ந்தால் ஈழ மலரும் அப்படிங்கிற வாக்கு கேட்பதற்காக அப்ப தொடரப்பட்ட அந்த பாலியல் வழக்கு முடிக்க வைக்கப்பட்டது, அல்லது மூடி வைக்கப்பட்டது, அல்லது மறைக்கடிக்கப்பட்டது. அது பொம்பளையே தெரியாது, அப்படி நிகழ்வே நடக்கல, அதை சந்திக்கவே இல்லைன்னு சொன்ன தற்குறிப்ப இப்ப என்னங்க விருப்பத்தின் அடிப்படையில் தான் நாங்க இருந்தோம், அது எப்படி குற்றமாகும்? இங்கெல்லாம் சொந்த சாதிகளை வெட்டி கொண்டுட்டு இருக்கோம். அதை பத்தி பேச வக்குல போற போக்கு நாய்களுக்கு அந்த பொண்ணு வழக்கு கொடுத்துச்சா பையன் மீனும் மீடியா கொண்டு கட்டிட்டு ஃப்ராடு பேரு. சீமான் திமுக, நாம் தமிழர் கட்சி ஸ்டாலின், தமிழ் தேசியம் திராவிடம், பிரபாகரன் பெரியார். எதுக்கு இவ்வளோ பிரச்சனை? அப்படியே நெருக்கமா சிக்கலா ஊடகம் சீமான சுத்தி வச்சு மைக்க வச்சுட்டே இருக்காங்களே, என்னத்துக்கு? இப்ப சமீபத்துல என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, விஜயலட்சுமி சீமான் ஒரு துவக்கத்துல இருந்தே இந்த வீடியோ போடவே கூடாது, இதை பத்தி நம்ம பேசிடவே கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா மக்களை எவ்வளவு முட்டாள்களாக இவங்க நினைச்சாங்கன்னா, சுத்தி ஊடகத்தை வச்சுக்கிட்டு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசி ஈஸியா மக்களை முட்டாளாக்கிற முடியும் அப்படி இவங்க நினைக்கிறாங்க. விஷயம் என்ன? விஜயலட்சுமி பிரச்சனை, சீமான் பிரச்சனை. திமுக திட்டமிட்டு ஒரு சதி செய்யுது, பழி வாங்கிட்டு இருக்குது. சீமான் என்ன சொல்றாரு? அவங்க அப்பையும் என்ன ஜெயில போட்டு என்ன தலைவன் ஆக்கிட்டான், இந்த அப்பனும் மகனும் ஸ்டாலினும் உதயநிதியும் ஏன்னா முதலமைச்சர் ஆக்காம விடமாட்டாங்க அப்படின்னு சீமான் மைக் முன்னாடி கிழிச்சு காய தொங்க போடுறார். விருப்பத்தின் அடிப்படையில் தானே இருந்தோம், அது எப்படி பாலியல் குற்றவாளியம்மா என்ன சொல்றீங்க? எப்படி என்ன பாலியல் அப்படி செய்யறீங்க, வன்புணர்ச்சி செஞ்சான்றீங்க, எப்படி அது? அதெல்லாம் ஆகாது, விருப்பத்தின் அடிப்படையில தான் அப்படின்னு. இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னன்னா, இதனால் வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து, இது மற்றவங்க மாதிரி நிறைய யூடியூப் சேனல் வச்சிருப்பாங்க இல்லையா, திமுகக்கு சொம்படிக்கிறதுக்காகவே சில யூடியூப் சேனல்ஸ் இருப்பாங்க. அவங்க முழுக்க முழுக்க சீமானை வச்சு மட்டுமே யூடியூப் சேனல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த பார்வையில நம்ம இல்லை. சீமானுக்கு ஆதரவாகவே நிறைய அரசியல் கொள்கை ரீதியான வீடியோ போட்டிருக்கிறோம். திமுக செஞ்ச நல்ல விஷயங்களையும் நம்ம போட்டுக்கிறோம். இப்ப சமீபத்துல நகரமயமக்களை பத்தி ஒரு 3 வீடியோ காரசாரமாக புள்ளி விபரத்தோட திமுகவை கிழிச்சு தொங்க போட்டிருக்கோம். அப்ப நம்மளோட பார்வை என்னன்னா, சரினா சரி, தப்புனா தப்பு. இந்த மேட்டர்ல என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா, சீமானை வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? என்னை திட்டமிட்டு அந்த அம்மாவை வச்சு, எந்த அம்மாவை? விஜயலட்சுமி. அந்த அம்மாவை வச்சு என்ன பழி வாங்குறாங்க. என் கட்சியில பெண்கள் பட்டுப்பிள்ளைங்கலாம் இருக்கிறாங்க, என்ன நினைப்பாங்க? என் பையன் இருக்கிறான், அந்த ஊடகத்தில் பார்த்துருப்பீங்களா, 2 நாளா தான் ஓடிட்டு இருக்க கதையிட்டு இருக்காரு. என் பையன் இருக்கான், அவன் என்ன நினைப்பான்? அவனோட நண்பர்கள்லாம் என்ன நினைப்பாங்க? எப்பா சீமான், ஒரு கிழமை செத்து 50 வருடங்கள் ஆச்சு. தன்னை கவனித்துக் கொண்ட ஒரு பணிப்பெண்ணை அவளோட விருப்பத்தின் அடிப்படையில ஒரு சொத்து தன்னோட சொந்தக்காரங்க கிட்ட போயிடக்கூடாது, அண்ணன் தம்பி போயிடக்கூடாது, மக்களுக்காக பயன்படட்டும். அந்த சொத்து இப்போ தப்பா இருக்கு, அது வேற விஷயம். ஆனா பெரியார் நினைச்சது என்ன? அந்த சொத்து ஒரு இயக்கத்துக்கு போட்டோம், அந்த மக்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்ட ரீதியாக 31 வயசு மணியம்மைய, அந்த காலத்துல 31 வயசுனா என்ன? பல குழந்தைகளை பெற்ற பொம்பளையா இருப்பா. 13 வயசு 14 வயசுல 8 வயசுல கல்யாணம் பண்ணக்கூடிய வயசு. அப்போ குழந்தை திருமணம் சர்வ சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ 31 வயசுல ஒரு அம்மா தன்னோட விருப்பத்தின் அடிப்படை திருமணம் பண்ணது, அதை 50 வருடம் கழிச்சு, அவர் செத்து 50 வருடம் கழிச்சு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சனாதனவாதிகளை விட கொடூரமாக பாலியல் குற்றவாளி போல பெரியாரை நிறுத்தினது யாரு? நீதானே. அப்ப இல்லாத அவமானம், பெரியாருக்கு ஏற்படுத்தின அவமானத்தை விட இப்ப உனக்கு அவ்வளவு அவமானமா போச்சா? விருப்பத்தின் அடிப்படையில் தான் நாங்க இருந்தோம், தப்பு ஒண்ணும் இல்லையே. அது எப்படி காலம் கடந்து என் மேல வழக்கு போடலாமா? அது திமுக ஆட்சியில் வந்துதான் முதல்ல தப்பு. முதல்ல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சகோதரர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். விஜயலட்சுமி போட்டது திமுக ஆட்சியில் இல்ல வழக்கு, 2011 போட்டது. 2011 போட்டதுப்பா, அதை புரிஞ்சுக்க முதல்ல. இப்ப 2011 போட்டவன என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ ஒரு பேரம் நடக்குது. இப்போ அந்த 2011 ஒரு பிரச்சனை. 2011க்கு முன்னாடி, அந்த ஈழ போராட்டங்களுக்கு முன்னாடி ஜெயலலிதாவோட நிலைப்பாடு என்னவாக இருந்ததுன்னா, அங்க இருக்கக்கூடிய போராட்ட குழுக்களை மிக கடுமையாக
விமர்சனம் செஞ்சவங்க தான் ஜெயலலிதா. இப்ப அந்த போராட்டம் கிட்டத்தட்ட அழிச்சு ஒழிக்கப்பட்ட பிறகு சரி இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பார்வைக்கு ஜெயலலிதா வராங்க. இப்ப இதுக்கு ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். யாரை பிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறா. இப்பதான் வரேன், அவன் தான் பிரபாகரன் அந்த பேர்லாம் பயன்படுத்திட்டு இருக்க ஒரு ஆளு. சரி கூப்பிடுறா, கூப்பிட்டு வந்து எனக்கு ஓட்டு கேளு அப்படிங்கிறா. கேட்க முடியாது அப்படிங்கிறா. யாரு? சீமான். அவன் சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. பெரியாரையும் அவன் சொல்லும் போது இந்த மசராண்டி நம்மளுக்கு என்ன அவ்வளவு முடியாதுமா அப்படிங்கிறான். சரி இப்படி ஒரு வழக்கு இருக்கு, பாலியல் வழக்கு, தக்காளி தூக்கி உள்ள போட்டு நொங்கு எடுத்துருவேன் பாத்துக்க அப்படின்னு சொன்ன உடனே தலைவர் அதிரி விட்டார். உடனே இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படிங்கிற வாக்கு கேட்பதற்காக அப்ப தொடரப்பட்ட அந்த பாலியல் வழக்கு முடிக்க வைக்கப்பட்டது அல்லது மூடி வைக்கப்பட்டது அல்லது மறைக்கடிக்கப்பட்டது. இது நடந்தது 2011. அந்த அம்மா எந்த அம்மா? சீமான் சொல்ற அந்த அம்மா, அந்த அம்மா விஜயலட்சுமி திமுக ஆட்சி வந்ததுக்கு உடனே திருப்பவும் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மா மேல தவறு இருக்கா ரைட் இருக்கா அப்படிங்கறது நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும். ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய கன்னட ஒரு காமெடி நடிகரை ஒரு பணம் பறிச்சிருக்கிறாங்க அந்த அம்மா பக்கத்துலயும் மிகப்பெரிய தவறுகள் இருக்குது. ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா சீமானோட அம்மாவை பத்தி விபச்சாரிகள் சொல்றதும் ரொம்ப கேவலமா பேசுறதும் சீமானோட பிறப்பை பத்தி பேசுறதும் ரொம்ப கேவலமா இருந்தது. அது நம்ம வரவேற்கல. ஆனா சீமான் என்ன சொல்றாரு? திமுக ஆட்சி காலத்துலதான் இதெல்லாம் நடக்குது. அப்படி திமுக தீர்ப்பு எழுத போறாங்களா? திமுக காவல்துறை தான் தீர்ப்பு எழுத போதா? இல்ல நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. இல்ல நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு, நாங்க பாத்துக்கிறேன்னு சொன்னல, போய் பாத்துக்க வேண்டியது. எதுக்கு மீடியால உட்காந்து கூப்பாடு போட்டுக்கிட்டு உடனே இந்த பக்கம் பாருங்க, திமுக ஐடி விங் தொடர்ச்சியாக பாலியல் குற்றவாளி வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? வேற வேலை புடுங்களே கிடையாதா? சீமான மசரு புடுங்கல் தான் வேலையா உங்களுக்கு? இந்த 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 ரெண்டு மசராண்டிகளும் எது இந்த இந்த ஐடி விங்க் கோஷ்டிகளும் இந்த சீமாண்டி இந்த இந்த லூசு பயில என்ன பண்றாங்க அப்படின்னா, மக்களை என்னென்னலாம் பிரச்சனை வந்து நிற்குதோ அங்க ஒரு பூதாகாரமா வந்துட்டு இருந்தது. வேங்கவேல் பிரச்சனை அப்படி பூதாகாரமா வந்துட்டு இருந்தது. சென்னையில் நடந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் பிரச்சனை பெருசா வந்தது. திமுக அரசு மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. அது துணைவேந்தர் யாரு? துணைவேந்தருக்கு வேந்தர் யாரு? கவர்னர் தானே. அப்ப கவர்னரோட லிங்க்ல அது வருது. அப்போ கவர்னர் வரைக்கும் தொடர்பு இருக்குன்னு வந்த உடனே இங்க ஒரு குரல் வருது. அப்ப வருது பெரியாரை பத்தி. அப்ப உடனே சீமான் பேசுறது என்ன? அப்ப இல்லாத அக்கறை எம்எல் மட்டும் உனக்கு என்ன? அதை மறைக்கடிச்சதே நீதான்பா. அது வழக்கு ஒழுங்கா போயிருக்கும். மறைக்கடிச்சதே நீதான். பொள்ளாச்சியில நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை பத்தி உன்னோட நிலைப்பாடு என்ன? அதிமுக எதிராக நிலைப்பாடு என்ன? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த விஷயத்துக்கு கூப்பாடு போட்ட தற்கூரி பொள்ளாச்சியில நடந்த அவ்வளவு பிரச்சனைக்கு என்ன உன்னோட நிலைப்பாடு என்ன? அப்போ இது இது ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல எண்ணெயா? அது என்னது? இது ஒரு பாலியல் பிரச்சனை வருது, காவல்துறையை சம்மன் கொடுக்குறான். இப்ப சம்மன் யார் கொடுப்பான்? காவல்துறை கொடுப்பானா? பைத்தியமா இல்லையா? அப்போ சுத்தி இருக்கிறவனால முட்டாளாக்கிறது தானே. சம்மன் அனுப்புறது கோர்ட்ல இருந்து அனுப்புவான், காவல்துறை அனுப்பாது. அதாவது ஒரு இன்ஸ்பெக்டரோ அந்த ஒரு என்ன யாருமே அனுப்ப முடியாது. காவல்துறை வட்டத்துக்கு அனுப்ப முடியாது. கோர்ட்ல இருந்து ஒரு சம்மன் வரும். வழக்கு பதிவு பண்றது காவல்துறையா இருப்பான். அது என்ன செக்ஷன் என்ன அவன் பதிவு பண்ணுவான். யாரு? அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் உட்பட பண்ணுவான். இந்த செக்ஷனும் மாற்றப்படும். தவறுனா தவறுன்னு சொல்லப்படும். கேஸ் போட்டவங்க மேலேயே என்ன தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீதிமன்றத்துக்கு போன உடனே நீ நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதானே. வருவாங்க, சம்மன் வச்சா கூட தான் செய்வாங்க, ஒட்ட தான் செய்வாங்க. அது அந்த என்னோட காவலாளிய என்னோட வீட்டுல இருந்து ஒரு தோழர் அடிச்சிட்டாங்க. முன்னாள் காவல ராணுவ வீரருக்கே இதுவா நாட்டை பாதுகாத்த என்ன மசுரை பாதுகாத்தா கையில துப்பாக்கி வச்சிருக்கான் அந்த ஆளு. நாட்டை பாதுகாத்த அந்த ராணுவ வீரனை நம்ம கொச்சப்படுத்தல. ஆனா ஒரு பணி செஞ்ச வந்த காவல்துறை அந்த காவலர் நேர்மைக்கு மாறாக ஒரு தவறான விஷயம் செஞ்சிருந்தாங்கன்னா நீங்க அடுத்த முதலமைச்சர் ஆகணும் கங்கணம் கட்டி வேலை செய்யறாள் தானே. அவ சட்ட ரீதியாக தான் நடக்கணும். அவ காவலர் தாக்குனா காவலர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை நம்ம ஒருபோதும் வரவேற்கல. ஆனா அந்த காவல்துறை செய்யக்கூடிய வேலையை நீங்க தடுத்தீங்கன்னா அதுக்கான ரியாக்ஷன் தான். அது துப்பாக்கி எடுத்து மிரட்டுவான் அந்த ஆளு. சரி எதுக்கடா அதை பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு ஒட்டின சம்மனை கிழிச்சிருவாங்க. கையில கொடுத்துட்டு போவானே தானே. நீ இந்த கேட்டை சாத்தி வச்சிருந்தீங்கல்ல, கேட்டை சாத்தி வச்சிருந்தான் அவன் யாருக்கிட்ட கொடுப்பான்? இந்த பக்கம் அந்த ஒரு பையன் கிழிக்கிறான், அதுக்கு பின்புறம் இவங்க பொண்டாட்டி அந்த பக்கம் நின்றுக்கிட்டு கிளி அந்த சொல்லி சொல்லி அந்த பையன் கிழிக்கிறான். உடனே இந்த அம்மா வெளியே வந்து பேட்டி கொடுக்குது. நான் தான் எடுத்துட்டு வர சொன்னேன் படிக்கிறதுக்கு. எப்படி படிப்பீங்க?
அவன் கிட்டத்தட்ட 10-15 துண்டா சின்ன சின்ன துண்டா பிரிக்கிறான். வெக்கமே இல்லாம அந்த அம்மா பேட்டி கொடுக்குது. நான் அதை உள்ள வாங்கி போயிட்டு ஒட்டி வச்சு படிச்சேன். இது என்ன சின்ன பிள்ளை தானமா இல்லையா? மக்களை எவ்வளவு கோமட்டையா ஆகியிருப்பாங்க பாருங்க. தமிழ் தேசியன்னு சொல்றது, தமிழன் சொல்றது, தமிழன் தான் ஆளணும்னு சொல்றது, இலை மலர்ந்தா ஈழ மலரும்னு யாருக்கு வாக்கு கேட்ட? பச்சை தமிழிச்சையா ஜெயலலிதா? பச்சை தமிழிச்சையா? தமிழனா இருந்தா என்ன, தெலுங்குனா இருந்தா என்ன, கன்னடனா இருந்தா என்ன? இந்த மக்களுக்கான தலைவனா, இந்த மண்ணுக்கான தலைவனா, இந்த மண்ணோட அரசியல பேசுறானா, இந்த மொழியோட அரசியல பேசுறானான்னு பார்க்கணும். காமராஜர் ஆஹா ஓஹோ அப்படின்னா 17 பேர் சுட்டு கொன்ன அந்த ஆட்சி தானே இப்ப காமராஜர் ஆட்சி. சுட சுட சொன்னது காமராஜர், கையெழுத்து போட்டது கக்கன், அன்னைக்கு இருந்த போலீஸ் துறை அமைச்சர். எதுக்காக சுட்டாங்க? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு பெற்ற தமிழ் வீரர்களை சுட்டு கொன்னது அன்றைய காவல்துறை. அன்னைக்கு இருந்தது காவல்துறை போலீஸ் அமைச்சரா யார் இருந்தது? கக்கன், அன்னைக்கு இருந்த முதலமைச்சர். அப்போ தமிழ் தலைவனா காமராஜர் ஏற்றுக்க முடியுமா? தமிழ்நாட்டோட முதலமைச்சர், தமிழர் தலைவர் கிடையாது, கக்கனும் கிடையாது. இவங்க 2 பேருமே காங்கிரஸோட கைக்குலியல். அப்போ எல்லார்கிட்டையும் பிரச்சனை இருக்கு, எல்லார்கிட்டையும் குற்றங்கள் இருக்கு, எல்லார்கிட்டையும் சில நல்ல விஷயங்கள் இருக்கு. அப்ப நல்ல விஷயம் எடுத்துக்கிறதா கெட்ட விஷயம் எடுத்துக்கிறதான்னு பார்க்கணும். தேவையில்லாம பெரியாரை பத்தி ரொம்ப கொச்சையா பேசிவிட்டு அன்னைக்கு வராது. இப்போ ஒரு பாலியல் புகார் வந்துச்சுன்னா, ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, மீடியா அது பூதகரம் ஆக்கினாங்கன்னா சுத்தியும் பொட்ட பிள்ளைங்க நிக்க வச்சுக்க வேண்டியது. ஏன் மற்ற நேரத்துல எல்லாம் ஆண்கள் உட்கார வச்சுக்க வேண்டியது, இந்த பிரச்சனை எல்லாம் வரும்போது சுத்தியும் பெண் பிள்ளைகளை நிக்க வச்சுக்க வேண்டியது. அந்த பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன கண்ணி கிடையாத பிள்ளைய கொண்டு சோழ கொள்ளல கொண்டு போயிட்டு கற்பழிச்சனா அப்படிங்கிற பேசுற அந்த தோரணை இருக்குல்ல, செருப்பை கொண்டு அடிக்கணும் தானே. என்ன பெண் உரிமை பேசுறீங்க? என்ன பெண் உரிமை பேசுறீங்க? ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க, நான் சந்திக்கிறேன் ஐயான்னு சொல்லி போ. அது என்ன? அந்த அந்த விஜயலட்சுமி மேல குற்றமே இருந்தாலும் வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. சட்ட ரீதியா இருக்கிறத விட்டு நோக்கான மீடியா நான் கிருஷ்ணகிரியில் தானே இருக்கிறேன், நான் ஒசூல் தானே இருக்கிறேன், நான் மசுரை தானே புடுங்குறேன். ஏன் அவசர அவசரமா ஏன் கிருஷ்ணகிரி போனேன்? அது எப்ப திட்டமிட்ட நிகழ்ச்சி? ஏதாவது தெரியாத கூமட்டைகளாம் நாங்க. ஓசூர்ல திட்டமிட்ட நிகழ்ச்சி எப்போ? என்ன பல மாசத்துக்கு முன்னாடி திட்டமிட்டீங்களா? அவசர அவசரமா திட்டமிடுறது, அவசர அவசரமா போஸ்டர் அடிக்கிறது. ஏன்னா இந்த பிரச்சனைக்கு வேற எங்க போய் ஒளியறது. அங்க போய் மீடியா கிட்ட உட்காந்துட்டு நான் மக்கள்கிட்ட தானே இருக்கிறேன். எங்க மக்கள் கிட்ட இருந்த ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நேர்வு அணுகணும்ல, அதுதானே சரி. பெரியாரை குற்றவாளியாக்குறது, பாலியல் பெரிய ரொம்ப கொடூரமான குற்றவாளியாக்குறது. உடன்பட்டு தானே இருந்தோம். இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு பொம்பளையே தெரியாது, அப்படி ஒரு நிகழ்வே நடக்கல, அதை சந்திக்கவே இல்லைன்னு சொன்ன தற்குறிப்ப இப்ப என்னங்கிறா? விருப்பத்தின் அடிப்படையில் தான் நாங்க இருந்தோம், அது எப்படி குற்றமாகும்? அது எப்படி சட்ட? ஏன்னா உங்க அப்பன் மோடி தான் சட்டம் போட்டானே, அதெல்லாம் இருக்கலாம், தப்பு இல்ல. இன்னொரு கணவனும் இன்னொரு மனைவியும் அவங்க கூட தனியா இருக்கலாம், என்ன மேஜரா இருக்கணும், மைனரா இருக்கக்கூடாது அப்படின்னு ஆகச்சிறந்த சட்டம் உங்க அப்பன் மோடி போட்டது தானே. இப்ப அந்த சட்டம் இந்த தற்கூரிக்கு ரொம்ப வாயில வடை சுட்ட மாதிரி ஆயிப்போச்சு. மீடியா உட்காந்து பொண்ணு அந்த ஒரு பக்கத்துல ஒரு சகோதரி உட்காந்துருப்பாங்க, இவன் பேசிட்டு இருக்கான், அந்த பொண்ணு கீழே தலையை குடிஞ்சிருக்கு. இல்ல என்ன கொடுமை அப்படின்னா, இவன் இதை பத்தி பேசுறான், பின்னாடி எல்லாம் சிரிக்கிறீங்களா? வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எல்லாம்? எப்படிடா மொத்தம் பேசுறான் இதை? நான் இவன் குற்றவாளியா இல்லைன்னு கோர்ட்டு தீர்மானிக்கிட்டோம். ஒருவேளை நிரபராத கூட வந்துட்டு போட்டுமே, அந்த அம்மாவை தூக்கி உள்ள போடுங்க, அந்த அம்மா மாநாஷ்ட வழக்கு போடுங்க. போடுறேன்னு சொன்னீங்கல்ல, போட்டியா? போடல. 50,000 ரூபாய் 3 முறை கொடுத்தேன்னு சொன்னீங்க. இல்ல தம்பிங்க விருப்பப்பட்டு கொடுத்தாங்க. முன்ன என்ன சொன்னேன்? கொடுக்கல. என்ன இப்ப கொடுத்தேன்னு சொல்ற? உன திமுக ஐடி உனக்கு கிளிக்காம மசுரா புடிங்கிட்டு இருப்பா, கிளிக்கத்தான் செய்வான். இந்த யூடியூப் எல்லாம் என்ன யூடியூப் சேனல் என்ன பண்ணுவான்? முன்ன வச்சு ஒரு ஆதாயம் பார்க்கத்தான் செய்வான். நேர்மை இருந்தா தானே. துவக்க காலத்துல இருந்த அரசியல் அப்படியே மலை மாற்றுறது. கேட்டா சங்கரப்பா எனக்கு ஆலோசனை கொடுத்தாரு. யார் அந்த சங்கரப்பா? திருச்சி சங்கரப்பா யார் தெரியுமா? தற்குறி வச்சுக்கிறாரு. நான் ஆரம்பிச்சிட்டோம்ல, போக போக கிழிச்சிட வேண்டியதா. ஏன்னா நீ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு எங்க வந்து நிக்கிற அப்படின்னா, பெரியாரை தொட்டுட்டு அடுத்து அம்பேத்கர் கிட்ட வந்து நிக்கிற. அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நிக்கிற. அப்ப உனக்கு எவன் தலைவன்? உன்னோட அரசியல் என்ன? உன்னோட பயணம் என்னன்னு எல்லாம் தெரிஞ்சால்தான். நான் இன்னைக்கு போய் ஸ்டார்ட் பண்ணியாச்சுல்ல, இனி பெரியாரை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் அவனை வாய் திறந்தீங்கன்னா பாத்துக்க, எந்த தமிழ் புடுங்கியும் வந்துங்க ஒரு மசரும் புடங்க முடியாது. இங்க எவனும் தமிழ் தலைவனும் கிடையாது, இங்க தமிழ் தேசம் ஒரு மயிரும் கிடையாது. சாதி ஒழிப்பை பின்பற்றாத, சாதி ஒழிப்பை முன்வைக்காத எதுவும் தமிழ் தேசியம் கிடையாது. இங்கெல்லாம் சொந்த சாதிகளை வெட்டி கொண்டுட்டு இருக்கான். அதை பத்தி பேச வக்குல போறம்போக்கு நாய்களுக்கு அந்த பொண்ணு வழக்கு கொடுத்துருச்சா கையும் மீனும் மீடியா உட்காந்து கத்திட்டு இருக்கானுங்க. பிராடு பயிலுங்க, இது மக்களால் கோமட்ட பயிலுங்க. இன்னும் இந்த ஊடகம் அது என்ன சொல்றது, இந்த எச்சை எலும்புக்கு வேலை செய்யற ஊடகன்றது கரெக்டா தான் இருக்கு. இவங்க ஒரு பிராடு பையன், அதுங்க ஒரு பிராடு பயிலுக.
இந்த 2 விஷயத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு கொய்யும் மையும் கத்திட்டு இருக்காங்க. யூடியூப்பை திறந்தா அதான் வந்துட்டு இருக்குது. ஏதாவது செய்தியை பார்க்கலாமா, சீமான் அங்கே போனார் இங்கே போனார், குஞ்சுமணி பிடிச்சிட்டு ஒண்ணு கடிச்சார். இது என்னடா செய்தி போறீங்க கருமம்? பிராடு பசங்க பாலியல் குற்றவாளின்னு ஒரு வார்த்தை வருது இல்ல, சொல்லதான் செய்வான். உண்மையாவே நீ பாலியல் குற்றவாளி. யார் சொல்றது? அந்த அம்மா துரத்த வழக்கு சொல்றது. எந்த அம்மா? நீ சொன்ன அம்மா, விஜயலட்சுமி அம்மா சொன்ன அந்த விஷயம். ஒருவேளை அந்த அம்மா சொல்றது தவறு அப்படின்னா போங்க, கோர்ட்டுக்கு போங்க. இந்த அம்மா இப்படி பண்ணுச்சுங்க, அந்த பண்ணுச்சுங்க. இப்போ சட்டம் உங்களுக்கு சாதகமா தானே இருக்கு. அவன் குற்றமில்ல இல்ல, நீங்க போங்க. உடனே சொல்றாங்க ஒரே வருஷத்துல 7 முறை கரு கலைச்சது நானா தான் இருப்பேன், சாதனை படிச்சிருக்கேன். வெக்கமா இருக்காதா? அது பொய்ங்க, அது தவறுங்கன்னு சொல்றதை விட்டுட்டு நக்கல் அடிப்பீங்களா அதை பத்தி? உடனே நான் இப்ப பெண்களுக்கு சரி சமா சீட்டு கொடுத்துருக்கேன், எதுக்கு இப்படி கேவலமா பேசுறதுக்கா? எதுக்குடா பாலியல் அது ஒரு விஷயம் வந்த உடனே சுத்தியும் பெண்களை உட்கார வச்சுக்கிறீங்க? நான் நிறைய கட்சிக்காரங்களை பாக்குறேன். இப்படி எதுவும் பாலியல் வழக்கு வந்துருச்சுன்னா சுத்தி என்ன பண்ணிடுறது, பெண்களை நிற்க வச்சுக்க வேண்டியது. பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இன்னொரு முறை இந்த மாதிரி முன்னுக்கு பிறனான செய்திகளை நம்ம பார்த்தோம்னா மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு இருக்கு. அதுல இருந்து நம்ம பின்வாங்க மாட்டோம். காரணம், நம்ம எந்த கட்சியும் கிடையாது. இப்போ நீங்க இதுல பார்த்துருப்பீங்கல்ல, 2 தற்குறிகள் அப்படின்ட்டோம். அப்போ நம்ம திமுக சொம்புன்னு சொல்ல முடியாது, நாத்தாக்கா சொம்புன்னு சொல்ல முடியாது. அப்ப நான் யாரோட சொம்பு? மக்களோட சொம்பு. மக்களை முட்டாளாக்குறதுக்கெல்லாம் நீங்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறீங்க அப்படின்னா, வேங்க வயல் பிரச்சனை காணாம போயிடுச்சு. இப்ப சிவகங்கை பிரச்சனை காணாம போயிடுச்சு. தூத்துக்குடி பிரச்சனை ஒரு பெரிய ஆணவ படுகொலை நினைச்சது காணாம போயிடுச்சு. இது போற போக்குல சின்ன சின்ன பொட்டி செய்தி வந்திருக்கு. இந்த மாதிரி பரதேசி பயலுக்கு பண்ற கண்ட குற்றங்கள் எல்லாம் அப்படி பூதகரமாக்கி அதை மீடியாவில் கொண்டு வரதோட காரணம் என்ன காரணமா இருக்கும்? இங்கதான் ஒரு சந்தேகம் வருது. நீங்க யாரோட கைக்கூலி அப்படிங்கறது மக்களுக்கு நல்லா தெளிவா தெரியுது. சந்தேகம் வர்றது சாதாரண விஷயம் தான். அது என்ன சந்தேகம் அப்படின்னா, பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறது தான். சனாதனவாதிகள் சொம்படிக்க முடியாது போச்சு. அது எவ்வளவு பேர் பர்சன்டேஜ் அப்படிங்கறத முக்கியம். உன்னோட அரசியல் என்ன சீமான்? உன்னோட அரசியல் என்ன? ஆர்எஸ்எஸ் ஓட உன்னோட நெருக்கம் என்ன? நிரூபிக்கணும் தானே? அடுத்த வீடியோவில் நிரூபிக்கலாம்.